லக்னோ சேர்ந்த ஒரு நபர் வருஷத்துக்கு 50,000 பே பண்றாரு அவங்க மதரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக. கொஞ்சம் வருஷத்துக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம எந்த ஒரு கிளைமும் இல்லாம ஸ்மூத்தா போகுது. பட் திடீர்னு ஒரு நாள் அவங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இப்போ அவர் உடனே என்ன பண்றாருன்னா, எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அவர் பாலிசி எடுத்தாரோ அந்த கம்பெனியோட ஒரு லோக்கல் பிரான்ச் வந்து விசிட் பண்றாரு கிளைம் சப்போர்ட்டுக்காக. அந்த பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் இவரோட கண்டிஷனை பார்த்துட்டு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்துட்டு மணிக்கணக்கா காத்திருக்கிறாரு. பட் அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அண்ட் ஃபைனலா இவர் கையில கிளைம் ரிஜெக்ஷன் லெட்டர் அப்படின்ற ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ரிஜெக்ஷன் லெட்டர்ல என்ன ரீசன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் நான் டிஸ்க்ளோசர். அதாவது நீங்க இந்த பாலிசி எடுக்கிறப்ப உங்க மம்மிக்கு இந்த டிசீஸ் இருந்திருக்கு, இது நீங்க எங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சதுனால எங்களால இந்த கிளைமை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது, அதனாலதான் வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. यहाँ मैं सालाना अपने माता जी के बीमे के लिए 50,000 रुपए जमा करता हूँ। वो लोग ये बोल रहे हैं कि आप जो है हमसे पूछ के पॉलिसी लिए थे। ये स्टार का ऑफिस और ये मैनेजर है। அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் மணிகண்டன். வெல்கம் பேக் டு மணி மெடல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய 9 இல்ல 10 ஹிடன் கிளாஸஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் இதை பத்தி உங்களுக்கு டீடைல்டா வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எப்படி அவங்க உங்களை வச்சு ஸ்கேம் பண்றது. கிளாஸ் 1 சப்லிமிட்ஸ். லெட்ஸ் சே நீங்க 5 lakhs கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுக்கிறீங்க. இப்போ நீங்க ப்ரொடெக்டடா வந்து ஃபீல் பண்றீங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ட்டு உங்க பாலிசியில வர நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுறீங்க. ட்ரீட்மெண்டோட பில் அமௌண்ட் வந்துட்டு 2 lakhs வருது. சரி, நம்ம கிட்ட பாலிசி இருக்குது, நம்ம இன்சூரரே வந்துட்டு 2 lakh பே பண்ணிடுவாரு அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் இன்சூரர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50,000 பே பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 1.5 lakh வந்துட்டு உங்களே பே பண்ண சொல்லிடுறாரு. ஸோ நீங்க ஏன் அப்படின்ட்டு உங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட போய் கேட்குறீங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சப்லிமிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாலிசி படி பாத்தீங்கன்னா என்னதான் 5 லட்சம் வந்துட்டு கவரேஜ் அமௌண்ட் இருந்தாலுமே எங்க சைட்ல இருந்து நாங்க வெறும் 50,000 தான் பே பண்ணுவோம், மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. பட் பாலிசி எடுக்கிற டைம்ல இதுல நீங்க தெளிவா சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. தெளிவா சொன்னா சார் நீங்க தான் வந்துட்டு சரியா படிச்சு பார்க்காம சைன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அவர் உங்க மேலே வழிபட்டுறது. ஸோ பெட்டர் நீங்க இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு சப்ளிமிட்ஸ் அப்படின்ட்டு தெளிவா கேட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா இதை விட பெட்டர் ஐடியா வந்துட்டு 0 சப்ளிமிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிசியை வந்து எடுத்துக்கோங்க. கிளாஸ் 2 ரூம் ரெண்ட் கேப் பிளஸ் ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன். நிறைய பேர் வந்து இந்த கிளாஸை தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து இந்த கிளாஸ் எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, ரூம் ரெண்ட் இஸ் கேப்ட் அட் 1% ஆஃப் யுவர் சம் இன்சூர்டு பர் டே. அதாவது உங்க பாலிசியோட கவரேஜ் வந்து 10 லட்சம் வேணா அதுல 1% 10,000 ரூபா வரலும் நீங்க ரூம் ரெண்ட் கேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் என்ன யோசிப்பீங்கன்னா, என்னோட ரூம் ரெண்ட் வந்து 12,000 பெர் டேனா அதுல 10,000 ரூபா வந்துட்டு என் பாலிசில இருந்து கவர் ஆயிரும், மீதி இருக்கிற 2,000 வந்து என் கையில இருந்து கொடுக்கணும், அது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய பிக் டீலே கிடையாது, நான் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நீங்க யோசிப்பீங்க. பட் உங்களோட புரிதல் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. இங்கதான் வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து உள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பில் அமௌண்ட் வந்துட்டு 5 lakhs வருதுன்னு வச்சுக்கலாம். இதை நீங்க வந்துட்டு கிளைமுக்காக சப்மிட் பண்றீங்க. இப்போ உங்க இன்சூரர் வந்து இதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற ரூம் ரெண்ட் கேப் வந்துட்டு 10,000 தான், இவங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறது வந்துட்டு 12,000. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 16.7% டிஃபரன்ஸ் வருது. இந்த 16.7% இவங்களோட டோட்டல் பில் அமௌண்ட் 5 lakhsல இருந்து நம்ம அப்ளை பண்ணணும், அதாவது ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ரெடியூஸ் பண்ணுவோம். அப்படி ரெடியூஸ் பண்றப்போ வந்துட்டு 83,000 வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்சூரர் எவ்வளவு பே பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா 4.17 lakh மட்டும் தான் பே பண்ணுவோம். 83,000 வந்துட்டு உங்க கையில இருந்து கட்ட சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பெட்டர் வந்துட்டு நோ ரூம் ரெண்ட் கேப் இருக்கிற ஒரு பாலிசியா வந்து எடுத்துக்காங்க. ஸோ என்ன எல்லாத்துலயுமே நோ ரூம் ரெண்ட் நோ சப்லிமிட்னு சொல்றீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ் வந்துட்டு இருக்குது. பட் உங்களுக்கு சீப்பரான பிரைஸ்ல வந்து கிடைக்காது, பிரீமியம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கிளாஸ் 3 நோ கிளைம் போனஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு கேட்டீங்கன்னா நான் இந்த நோ கிளைம் போனஸ் தான் சொல்லுவேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 10 lakhs கவரேஜ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துட்டு எதுவுமே கிளைம் பண்ணலன்னா, ரெண்டாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சம் இன்சூர்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து 15 lakhs 20 lakhs வந்து உங்க பாலிசி பொறுத்து க்ரோ ஆகும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. பட் இங்கே தான் வந்துட்டு நீங்க 2 விஷயத்தை நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் வந்துட்டு உங்களோட சம் இன்சூர்ட் வந்து நோ கிளைம் போனஸ் கண்டிஷன்ல 15 lakhs 20 lakhs க்ரோ ஆனாலுமே ரூம் ரெண்ட் கேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சம் இன்சூர்ட் எவ்வளவு இருந்துச்சோ ஸோ அந்த வேல்யூவோட தான் இருக்கும். புரியல. ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு 10 lakhs பாலிசியில் ஸ்டார்ட் பண்றப்ப உங்களோட ரூம் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1% தான் கொடுப்பான். 1% போட்டோம்னா 10,000 வந்துட்டு வரும். உங்களோட சம் இன்சூர்ட் வந்துட்டு நோ கிளைம் போனஸ் மூலியமா 15 lakhs 20 lakhs ஆனாலுமே அது இந்த 15 lakhs 1% போட்டு நீங்க 15,000 வந்துட்டு ரூம் ரெண்ட் கேப் கிளைம் பண்ண முடியாது. உங்களோட ஒரிஜினல் சம் இன்சூர்ட் எவ்வளோ 10 lakhs தான். ஸோ இந்த 10 lakhsக்கு 10,000 தான் வந்துட்டு கடைசி வரலுமே நீங்க ரூம் ரெண்ட் கேப்பை யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 2 வருஷமா கிளைம் பண்ணாம 3வது வருஷம் கிளைம் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். கிளைமுக்கு அப்புறமேலு உங்களோட சம் இன்சூரோட வேல்யூ வந்துட்டு ரீசெட் பண்ணி ஒரிஜினல் சம் இன்சூர்டுக்கு எடுத்துட்டு வந்துருவான். நீங்க அடுத்த வாட்டி பாலிசி எடுக்கிறப்ப இந்த விஷயத்தை வந்து தெளிவாக கேட்டுக்காங்க. நான் 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் வந்து கிளைம் பண்றப்ப என்னோட சம் இன்சூர்டு வந்துட்டு
அப்படியே இருக்குமா, இல்ல ஒரிஜினல் கண்டிஷனுக்கு ரீசெட் ஆயிடுமா, இல்ல அப்படின்னா ஏதாவது டிரெக்ஷன் இருக்குமா அப்படிங்கறது தெளிவா கேட்டுக்கிட்டு பாலிசி எடுங்க. கிளாஸ் 4 ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். நோ கிளைம் போனஸுக்கு அடுத்ததா ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு கேட்டீங்கன்னா நான் அந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் தான் சொல்லுவேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்கள்ட்ட ஒரு 10 lakhs கவரேஜ் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த 10 lakhs வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிடுறீங்க. உங்களோட பாலிசி டேர்ம்ஸ் பொறுத்து உங்க சம் இன்சூரர் திரும்ப டாப் அப் பண்ணி விடுவாங்க. அதாவது உங்களுக்கு இன்னொரு 10 lakhs கிடைக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. அண்ட் இதுல சில ஹிடன் கண்டிஷன்ஸும் இருக்குது. இது யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த 10 lakhs யூஸ் பண்ணிடுறீங்கன்னா, இதே வருஷத்துல திரும்பவும் வந்து நீங்க கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அட்மிட் ஆனீங்கன்னா உங்களால வந்து இந்த ரீலோடான கேஸை யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் டாப் அப் பண்ணி விடுவாங்க. மல்டிபிள் டைம்ஸ்லாம் வந்துட்டு டாப் அப் பண்ணி விட மாட்டாங்க. நீங்க அடுத்த வாட்டி பாலிசி எடுக்கிறப்ப இதை மறக்காம கேளுங்க. எந்தெந்த ஸ்பெசிபிக் சினாரியோஸ்ல நான் இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க சைன் போட்டு பாலிசி எடுத்துக்கோங்க. கிளாஸ் 5 கோபேமெண்ட் அண்ட் ஜோனல் கோபே. இந்த கோபேமெண்ட்ங்கிற பேர்லயே வந்துட்டு இதுக்கான அர்த்தம் இருக்குது. உங்க பில் அமௌண்ட்ல இருந்து பாதியை நீங்க பே பண்ணுவீங்க, மீதி பாதியை வந்துட்டு இன்சூரர் பே பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பில் அமௌண்ட் வந்துட்டு 10 lakhsனா உங்களோட பாலிசி படி நீங்க 20% கோபே போட்டுருக்கீங்க. ஸோ 8 lakhs வந்துட்டு இன்சூரர் பே பண்ணிடுவான், 2 lakhs வந்துட்டு உங்க கையில இருந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுலயே வந்துட்டு ஜோனல் கோபே அப்படின்ட்டு இன்னொரு இதுவும் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த சிட்டிஸ் அண்ட் ஜோன்ஸ் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் அமௌண்ட் வந்துட்டு வேரி ஆகும். பெட்டர் நீங்க இதுல இருந்து தப்பிக்கணும்னா இந்த 2 விஷயத்த பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயுமே இந்த கோபே இருக்கிற இன்சூரன்ஸ் வந்துட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறதே வந்துட்டு இன்சூரர் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டாவது அட்ரஸ் வந்துட்டு கரெக்டா கொடுங்க. முடிஞ்ச வரலும் வந்துட்டு அவங்கள ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. அப்படி ஏமாத்தினீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்திட்டுருவாங்க. இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் 5 classes வந்து கவர் பண்ணிட்டேன். நீங்க அடுத்த 5 classes பத்தி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆர்வத்தை பொறுத்து நான் அடுத்த வீடியோவை கூடி சீக்கிரமே வந்துட்டு அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க.